நமக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரெக்கார்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க எப்பனாலும் அதை போய் பார்த்துக்கலாம். ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் பார்த்து முடிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மற்ற மேஜர் டாபிக்ஸ்ல உங்களுக்கு லைவ்ல தான் இருக்கும். லைவ்ல பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ராஜ்மோகன் சார் ஓடது முடிஞ்சது எல்லாமே ரெக்கார்டால நம்ம வச்சிட்டோம். ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லைவ்ல தான் பார்ப்பீங்க. ஏன் ராஜ்மோகன் சாரோட செஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெக்கார்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா திரும்ப கொடுக்க முடியாது இல்லையா? அதையுமே ஃபர்ஸ்டே நீங்க பாத்துக்கணும். அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நமக்கு கேட்டது, சரிங்களா? எக்ஸாம்ஸ்ல கேட்டது பேஸ்ட் ஆன் எதையுமே நாங்க விடல. மோஸ்டா என்னென்னலாம் இம்பார்ட்டன்டோ எல்லாமே என்னென்னலாம் அப்ரோச் பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசா கூட இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் பேஸ்டு, இந்த கிரிக்கெட் பேஸ்டு வந்துடும், குவான்டிட்டி பேஸ்டு, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் பேஸ்டு, கண்டிஷன் பேஸ்டு, வேரியபிள், அமௌண்ட், டிகிரி, பர்சன்டேஜ், இந்த இங்க பிளஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் ரேடார் எல்லாம் நார்மல் தான். ஆனா பபிள் சார்ட், கேண்டில் ஸ்டிக், இந்த ஃபனல், இந்த ஸ்கேட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். இந்த ட்ரீ பேஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் பேஸ்ட்லாம் நீங்க மோஸ்டா எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்கதான் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ராஜ்மோகன் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ராஜ்மோகன் சாரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த செஷன் நடக்கும்போது கூட நீங்க அவருக்கு டவுட் கேட்கலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னா அவர் வந்து குவான்ஸ்ல ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு போனாருன்னா அது ஃபுல் மார்க் வாங்கியிருப்பாரு மோஸ்டா, சரிங்களா? அதுல எவ்வளவு ஒரு டாப்பர் அதிகமா போட முடியுமோ அந்த அட்டம் போட்டு வந்திருப்பாரு. அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு, நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அவர் வந்து கரண்டா எக்ஸாம்ஸுமே இன்னும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காரு, சரிங்களா? எந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, புதுசா என்ன கேட்கறாங்க அப்படிங்கறதுமே பார்த்துட்டு வந்து எழுதிட்டு தான் இருக்காரு. IBPS PO மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போல அவரு. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவே அந்த ஆள் அப்ளை பண்ணி போனாரு.